ஞானகணேசகிரிநாத சுவாமிக்கு ஸ்ரீவல்லி தேவசேனா காந்தஸ்மரணம் பக்த அருணகிரிநாத சத்குருமூர்த்திக்கு சச்சிதானந்த சத்குரு சுவாமிக்கு திவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு புகழடியார் திருவடி சென்னியார் திருவடிகளே சரணம். போல இஷ்ட தேவதையாக வழிபடு கடவுள் ஒரு பக்தனுக்கு ஒருத்தன் தான் இருக்க முடியும். அந்த தெய்வத்தை கணவனா நினைச்சு அந்த கணவனுக்கு உரிய தகப்பனார் மாமனார், அந்த கணவனுக்குரிய அம்மா மாமியார், கணவனுடைய தம்பி அல்லது மூத்தவன், அவர்கள் மைத்துனர்கள், கணவனுடைய தமக்கையோ தங்கையோ நமக்கு நாத்தனார் என்று ஒரு மாமியார் வீட்டில் போன நாட்டு பெண் எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த அளவில் இதர தெய்வங்களையும் பேணி பாதுகாத்து அழகா சொல்லுகிறார் அருணகிரியார். அதே நேரத்தில் நாத்தனாரையோ மாமியாரையோ மாமனாரையோ மைத்துனையோ கணவனா நினைக்க முடியாதல்லோ, அது போல முருகனாகிற வழிபடு கடவுள் ஒருவனைத்தான் பாதுகாவலனா வேடிக்கை காவலனா ஞான கணவனாக நினைத்து அருணகிரியாகிற ஜீவாத்மா அவரிடத்துல முறையிடுகிறது. அதனால அருணகிரிநாதராக இருக்கக்கூடிய காதலிக்கு முருகன் ஒருவன் தான் காதலன், அவன் தான் கணவன். அதே நேரத்தில் அந்த காதலனாகிற காவலனாகிற கணவனுக்கு உரிய பெற்றோர் உற்றோர் மற்றோர் கற்றோரை போல மற்ற தெய்வங்களையும் பேணி அவர்கள் பெருமைகளை சொல்லி அவர்களுடைய பெருமைகளுக்கு உள்ளதாக அந்த வாசகங்களை லட்சணமாக புராணங்களோடு இணைத்து பிணைத்து பேசி அந்த தெய்வத்துக்கு இன்ன உறவு முறைமை உடையவன், அந்த தெய்வத்துக்கு இன்ன அருள்பாலித்தவன், அந்த தெய்வத்தோடு இந்த மாதிரி சம்பந்தம் உடையவன் என்று கொண்டு முடிப்பதிலே அருணகிரியார் மிக வல்லவர். அதுல ரொம்ப நல்லவர். தேவாரத்துல குறை சொல்லல, தேவாரம் எடுத்துமானா ரொம்ப சிவனை பற்றி தான் சொல்லி இருக்கோம். சக்தியை பற்றி கூட சொல்ற இடம் ரொம்ப குறைச்சல். திவ்யபிரபந்தத்தை எடுத்தோம்னா பெருமாளை பற்றியே சொல்லிட்டு இருக்கோம், இதர தெய்வங்களை பத்தி பேசுற இடங்கள் ரொம்ப லவலேசம். ஆனா திருப்புகள் அப்படி இல்லை, நவரசம் சமரசம் சாமரஸ்யம். விநாயகரை பற்றி சொல்லணுமா அழகா சொல்லுவார். மாமுக விக்ன பிரபு அங்குஷ பாசகர பிரசித்தன், ஒரு கொம்பன் மகோதரன் முக்கண் விக்ரம கணராஜன் கும்பிடுவார்வினை பற்றறுப்பவன் எங்கள் விநாயகன் நக்கர் வெற்றிடு குன்றைய ரூபக கற்பக பிள்ளை இளையோனே. அப்படி விநாயகரை 6 வரியில வர்ணிச்சுட்டு அந்த விநாயக பெருமானுக்கு இளையோனே என்று முருகனை சேர்த்துருவார். அதுதான் அழகு. பிள்ளையார் பேர்லயும் பேதம் கிடையாது. ஆனா பிள்ளையார கணவனா நினைக்க முடியாது. பிள்ளையார் தான் திருப்புகழ்னு பேர் கொடுத்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு, வாஸ்தவம் தான். முருகனை வழிபட்டே இருந்தவர் அருணகிரிநாதர் திடீர்னு கட்சி வர ஆரம்பிச்சார் நம்ம நாட்டு நிலைமை மாதிரி. என்ன ஆகும்? இன்னைக்கு முருகன் கட்சி, நாளைக்கு பிள்ளையார் கட்சி, நாளைக்கு அம்பாள் கட்சி, மறுநாள் பெருமாள் கட்சி, இப்படி போயிட்டு இருந்தா கட்சி மாறாட்டத்திலேயே நாடு வீணா போற மாதிரி அவருடைய முருக பெருமானுடைய பக்தியும் இந்த வீடும் கூட வீணா போயிடும். ஆகையினாலே அருணை முனிவர் கருணையா என்ன செய்கிறார்? விநாயக பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவருடைய தம்பியே என்று அழகா நம்பியாகிற விசாக நம்பியை அழைக்கிறார். அப்படி செய்வது போல மம விநாயகன் நஞ்சுமை கஞ்சுகி அணி கஜானன விம்பன் ஒரு அம்புலி மௌலியான் ஒரு சிந்தை உகந்தருள் இளையோன் எத்தனையோ இடங்கள்ல சொல்லுகிறார். ஒன்னொன்னு உதாரணம் காட்டுற நேரமா இருந்தார். அதே போல முருகப்பெருமானை பற்றி திருப்புகளை பூராவும் நிரம்ப பாடுகிறார். நமக்கு கிடைச்சது நம்முடைய துரதிருஷ்டம் 1320 பாட்டு தான் இன்னைக்கு உசுரோட இருக்கு. திருப்புகள் 16,000 பாட்டு பாடினார். 16,000 of verses. எப்படிதான் அந்த ஜென்மாக்குள்ள பாடினாரோ, ஒரு எழுத்தே எழுதிட்டு பொழுது சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார் போல இருக்கு. அப்படி 16,000 பாடினதில் நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க 1320. அதுல எத்தனை பேர் எவ்வளவு பாட்டு படிக்கிறான்னு நினைக்கிறேன் நீங்க? கல்கி ஆனந்த விகடன் குமுதம் படிக்கிற அளவு திருப்புகள் படிக்கிறதுலயே வந்துடும். திருப்புகளை படிக்க ஆரம்பிச்சோம்னா புத்தகம் போட்டு கட்டுப்படி ஆகுமா, புத்தகம் விலை போகாமல் நிற்குமா, புத்தகங்கள் தேங்கி கிடக்குமா, புத்தகங்கள் அச்சாகாம வெளிவராமல் நிற்குமா நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நமக்கு திருப்புகளை ஈடுபாடு வரணுமானால் அதுல நவரசமா சமரசமா அருணகிரியார் சொல்ற பல பகுதிகளை கொஞ்சம் தமிழ் ஞானத்தோடு கொஞ்சம் சமஸ்கிருத நாலேஜ் சொல்லக்கூடிய வடமொழி அறிவும் பெற்று பக்தியும் இருந்து நம்ம அதுல ஈடுபட்டு விட்டோமானால் ராகதாளம் தெரிஞ்சு பாடினா அதை விட விஷயம், தெரியாமல் பாடினாலும் நமக்கு இலக்கிய சுவையோடு பக்தி சுவையோடு அருள்பாலிக்கும் அந்த திருப்பு. முருகனை பத்தி நிரம்ப சொல்லுகிறார். நமக்கு அதை பத்தி தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரமேஸ்வரனை பத்தி எடுக்க ஆரம்பிச்சாரா மெய்மறந்து போயிடுவார். ஒரு சைவ நாயன்மார்கள் கூட அப்படி பாடிக்க மாட்டார்களோன்னு தோணும். அப்படி சிவபெருமானை பத்தி வர்ணிச்சுட்டே வருவார். என்ன அருணகிரியார் திடீர்னு கட்சி மாறிட்டாரோ நம்ம நினைப்போம். கடைசியில வந்து முருகனோட முடிச்சிருவார். ஜட்டில தாரா விஷா தாரா பாணி தார தாரா பாரா சுதார சசி தார சுசி தார விதா தமருக மிருக தார வனி தார சிர தார பார தரணி தார தானு தார வெகுமுக குல தடினி தார சிவசுத குணதர பணி சைல விதரண தருபுர சசி தருமயில்வான். அருணகிரியாரே கேளுங்க, அவர் தான் பாடியிருக்கார். ஜட்டிலதர விஷதர பணிதர தர பரசுதர சசிதர சுசிதர வித அமிர்க மிருகதர வனிதர சிரதர பார தரணிதர தனுதர வெகுமுக குல தடினிதர சிவ சுத இத்தனையும் அம்பிகை சிவபெருமானை பற்றி வர்ணிச்சார். அந்த பரமேஸ்வர வர்ணனை சொல்லி அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய சுத பிள்ளையே
குலதடிவிதர சிவசுதா குணதர பணி செய்யல திருச்செங்கோட்டு பாட்டு வேற ஒண்ணும் இல்ல. கொடிய மரலியும் அவனது கடகம்ங்கிற பாட்டு. நம்ம சேலம் மாவட்டத்துக்கு திருச்செங்கோடு பெரிய புண்ணியக்ஷேத்திரம் இல்லையோ, அந்த திருச்செங்கோட்டை பத்தி எவ்வளவு திருப்புகள் பாடியிருக்கார், எவ்வளவு அலங்காரம் பாடிருக்கார். அனுபூதியிலேயே நாகாச்சலத்தை சிறப்பா சொல்லி நாகாச்சல வேலவான்னு பாடுகிறார். அந்த செங்கோட்டு முருகனிடத்திலே பணி செய்யல பாம்பு மலையில இருக்கிற முருகா, விதரண தனுப்புற சசி தரு மயில் வாழ்வு இந்திராணியுடைய கனவா என்று சொல்லுகின்ற அருணகிரியார். ஜடிலதர ஜடையை தெரிக்கிறவன், விஷதர பாம்பை விஷத்தை கழுத்துல தெரிச்சிருக்கிறவன், சசிதரன் சந்திரனை தெரிச்சிருக்கிறவன், சுசிதரன் அக்னியை தெரிச்சிருக்கிறவன், வன்னிதரன், இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப வர்ணித்து வந்து அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய சுதனேன்னு உண்டு. இப்ப சிவபெருமான் பேர்லயும் அவருக்கு பேதம் கிடையாது. நிரம்ப நடராஜாவை பத்திலாம் அழகா சொல்லியிருக்கார். நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும்னு மாமியார் மாமனாரெல்லாம் கூட கூப்பிட்டு உறவு முறையோடு முருகனை வரணும்னு பாடுவார். அப்பா அருணகிரிநாதர் அந்த உறவு முறைகளோடு கூடின தெய்வங்களை எல்லாம் தம் பாட்டில் படைப்பதிலே மிக வல்லவர். அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட. உங்க அப்பா ஆடி வரணும், உங்க அம்மா ஆடி வரணும், நீ ஆடி வரணும், மயிலும் ஆடி வரணும், இப்படி கூப்பிட்டவர் அருணகிரியார். வேற எந்த பக்தர்களாவது அப்படி கூப்பிட்டுருவாலும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். முருகானி வரணும்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் பாட்டுல. அதுல சேடனாராட ஆரம்பிச்சவர் பூமி உலகம் அண்டம் பிண்டம் சராச்சரம் சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி லட்சுமி நாராயணன் எல்லாரும் ஆடி, உன் மயிலும் ஆடி, நீ ஆடி, உள்ளத்தில் இருக்கிற முருகனாகிற நீ ஆடி வரணும். பிரபுட தேவராஜனுடைய மனசு சந்தோஷத்தினால ஆடணும். சம்பந்த அண்ணானுடைய உள்ளம் தாபத்திரயத்தினால ஆடி ஒடுங்கி அவன் அழிஞ்சு போகணும்னு சொல்லி அவனை சாபம் கொடுக்காமல் அவன் பேரை வைக்காமல் பிரபுட தேவராஜன் பேரை மாத்திரம் வச்சு அருமையா பாடினாரு. சொன்னா எல்லா தெய்வத்தையும் அனுசரித்துக் கொண்டு போகின்ற சாமரஸ்ய பாவம் அருணகிரியாருடைய திருப்புகளை மிக முக்கியம். அம்பிகையை பற்றி வர்ணிக்க ஆரம்பிச்சாராக்கும் மெய்மறந்தே போயிடுவோம். நிஜமாகவே அருணகிரிநாதர் ஒரு சாக்தர் என்றே தீர்மானம் பண்ணிவிடலாம். கிடைச்சிருக்கிற பாடல்கள், கிடைச்சிருக்கிற நூல்கள், அவருடைய வாக்குகளை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு கட்டுரையே 100ஆண்டு விழா மலர் எப்படி வள்ளிமலை சுவாமிகளுக்கு செய்தார்களோ அது போல 6வது 100ஆண்டு விழா அருணகிரியாருக்கு கொண்டாடினார்கள் வட டில்லியிலே. அன்பர் ராகவனுடைய முயற்சியினாலே அந்த 6வது 100ஆண்டு விழா மலர்ல அருணகிரிநாதர் ஒரு சாக்தரா என்று கேள்விக்குறியில ஒரு கட்டுரையை எழுதி சாக்தர் தான் நிஜமா ஒரு கௌமாரர் என்று கூட சொல்வதை விட சக்தி உபாசகர் தான் அவர் என்று சொல்லலாம் போல துணிவு எடுத்து துணிச்சலாக ஒரு கட்டுரை எழுத பெற்றிருக்கிறது. அது படிச்சு பார்த்தீர்களானா ஒரு சில பக்கங்கள் உண்டு, 20க்கு மேலான பக்கங்கள். வாய்ச்சி பார்த்தோமானால் அவர் முருகனையே மறந்துவிட்டு அம்பிகையை தான் உள்ளத்துல பூஜை பண்ணினாரு சொல்லிவிடலாம். அந்த பகிஷைவக சபாயாம் வைஷ்ணவஸ்ததா. கௌல உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அந்த கௌல உபனிஷத்துல சொல்லியிருக்கு சன்னியாசிகள் சாதுக்கள் மகான்கள் எல்லாம் அந்த அந்தர்முகத்துல சக்தி உபாசகர்களா இருப்பார்கள். பகிஷைவக வெளிமுகத்துல சிவவேஷம் போட்டுக்கொண்டு விபூதி ருத்ராட்சம் தரித்துக் கொண்டிருப்பார்கள். சபாயாம் வைஷ்ணவஸ்ததா விவகாரேது வைஷ்ணவகான்னு சபையிலே காரியங்கள்ல விவகாரங்கள்ல லௌகிகத்துல கிரியதே நாராயண ஸ்மிருதிகி. இன்னைக்கு ஆச்சாரியால் என்ன இப்படி கைது போடுறாள், நாராயண ஸ்மரணம் பண்ணப்படுகிறது தான் எழுதி கொடுக்குறா ஸ்ரீமுகத்துல. ஸ்ரீமுத்துராழ்வாரை ஆதிலே வெல்லுவதற்காக பாடின கந்தரந்தாதி நிறைக்கவி வகையை சேர்ந்ததாகிற கொஞ்சம் கடினமான திரிபந்தாதியா இல்லாமல் யமகாந்தாதியா இருக்கிறதுன்னு சொன்னாலும் அந்த கந்தரந்தாதியில பல அருமையான கருத்துகள். நவகிரக தோஷங்கள் எல்லாம் நமக்கு நீங்கும், 9 கோள்களும் நமக்கு நல்லதுதான் செய்யும், தீமை செய்ய மாட்டான் முருகன் அருளினாலே என்று. வேயிறு தோழிமங்கன் பாட்டில் எப்படி ஞானசம்பந்தர் அடியார்க்கு அவன் நல்ல நல்ல என்று பாடினாரோ அது போல பாடியிருக்கிறார். சேகபுந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்துயிகள் நிசாச்சரந்தக சேர்ந்த எல்லில் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி பொன் செங்கதிரால் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இல்லே சேயவன் சங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் என்றே. தேவேந்திர சங்க வகுப்பிலே 3/4 வாசியும் அம்பிகையை பற்றி சொல்லியிருக்க. முன்போர்ஷன் 75% ஆஃப் தி சாங் எடுத்து பார்த்தீங்கன்னா தரணியில் ஆரம்பிச்சு மாஷாம்பவி வரைக்கும் அம்பிகையை பற்றியே வர்ணனை. 3/4 பாட்டு வரைக்கும் அருணகிரியார் அம்பிகையை நினைச்சு முருகனையே மறந்து விட்டார் என்று கூட சொல்லலாம். அப்புறம் தான் மாஷாம்பவி தந்தவன் என்று ஒட்டுப்பாலம் போடுகிறார்கள்.
அப்புறம் தான் அருணெடுவடவரையிலிருந்து ஆரம்பிச்சு முருகனுடைய பெருமைகள் பேசப்படுகின்றன. அப்ப தேவேந்திர சங்க வகுப்பு பாடின அருணகிரியார் சாக்தரா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, சக்தி இருந்தா. இது மாதிரி அம்பிகை பாடல்கள், முருகனுடைய பாடல்களுக்குள்ளே ஆலகந்தரி மோடா மோடி குமாரி பிங்களை நானா தேசி அமோகி மங்களை லோகா லோகி எவ்வுயிர் பாலும் ஞான சம்பிரமி மாதா மாதவி ஆதி அம்பிகை ஞாதா வானவராட மந்தி நிலாடான் ஆடிய அபிராமி காலசங்கரி ஷீலா ஷீலி திரிசூலி மந்திர சுபாஷா பாஷினி காளகண்டி கபாலி மாலினி கல்யாணி காமதந்திர லீலா லோகினி வாமதந்திர நூலாய்வாள் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளை. இந்த வாழ்வே தேவர்கள் பெருமாளை தான் முருகனை பற்றி, பாக்கி வரைக்கும் அம்பிகை. குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குட்டில யோகினி சண்டினி குண்டலி யமதாயி குறைவிலாளுமை மந்தரி அந்தரி வெகுவிதாகம சுந்தரி தந்தருள் குமர மூஷிக. அப்படி மூஷிக முந்தைய ஐங்கர கணராயம். அந்த 1.5 அடி 2.5 அடி கிட்டத்தட்ட அம்பிகை பத்தி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். வேல் வாங்க வகுப்படுத்து பாருங்க, வாங்குன்னு வாங்குறாரு அம்பிகை பத்தி. அம்பிகை கோபமா சொல்லல, வேற வாங்குறதுன்னா வேற அர்த்தம் உண்டு இல்லையோ. அடவி படுஞ்சடி மொழியில் வெம்படி எம்பணியாம அங்கதரவாம அங்கனை அனுபவி அம்பிகை அனுததி அம்பை திரியம்பகி ஆசாம்பரை பாசாங்குஷி அனகை அசஞ்சலை அதிகுண சுந்தரி அந்தரி காலாந்தகி மேலாந்திரி அமலை அலங்கிருதி அபிநயமங்குரை சங்கிரி மானாங்கடி ஞானாங்குரை அணிமுக பந்திகள் சிறுபுரி இந்த விளைந்தழல் வாய்காண்டிடுநாகங்கரை அபயவரம்புரி உபயகரந்து கிழந்தனி யாமாங்கரை தாய் மாண்பினள் அதுலை தரும் திரு மதலை 8 அடி 9 அடி அம்பிகை பற்றி சொல்லி அதுலை தரும் திரு மதலை. அருண கணபண புஜக துட்டிகையின் அகில புவனமும் உதவு மலைமகள் அமலையாரி அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பை திரியம்பகி அச்சுத சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகிருதி அம்பற்குண்டல பேதை சம்பவி பிம்பக்கிஞ்சுக பூவை பூங்கொடி அக்ஷர லட்ச ஜபத்தர் கிரமத்தோடு சக்கர தலத்தி திரியக்ஷி சடக்கரி ஆயி திருமைந்தன் சொல்லிட்டே போலாம். அருணகிரிநாதருடைய பாடல்களுக்குள்ள சக்தியினுடைய பெருமைகள் எடுத்து சொன்ன பகுதிகள் எடுத்து தனி புத்தகம் போட்டு தேவியும் அருணகிரியார் வந்து ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் நண்பர்கள். எதற்கு சொல்றோம்னு சொன்னால், சக்தியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா ஞான சக்தியா இருக்கிறது யாரு? முருகன் தானே, அம்பிகை தானே. முருகனுடைய கையில இச்சா சக்தியா இருக்கிறவள் வலது பார்சத்துல வள்ளி, கிரியாசக்தி தேவசேனை, ஞான சக்தி முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல். அதனால சக்தி சம்பந்தத்துல அப்படியே மூழ்கி விடுவார் அருணகிரியார். சரி, சாக்தத்துல பேதம் வரக்கூடாது என்று சொல்லி சக்தி உபாசகர்களுக்கு அன்பு செய்யும்படியா சக்தியை சொல்லி இந்த சக்தியினுடைய குமரனாகிற ஞான சக்தி தரனை சக்தி வேலனாக நமக்கு காட்டுகிறார். பெருமாளை பற்றி பேச ஆரம்பிச்சாருன்னா அதை பத்தி சொல்லவே முடியாது, அவ்வளவு அற்புதமா சொல்லுவார். ராமபிரானுக்கு பிள்ளை தமிழ் அருணகிரியார் பாடுகிறார். செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே தொந்தி சரிய மயிரே இந்த திருப்புகளுடைய பாட்டின பின்பாதியில எந்தை வருக ரகுநாயக வருக மைந்தா வருக மகனே இனி வருக என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராமானி இங்கு வருக அரசே வருக முலையுண்ட வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோதலை புகழ வரும் மாயன் சிந்தை மகிழும் வருக. இத்தனை நாள் எல்லாரும் ராம பக்தர்களா தான் இருந்தது. சிந்தை மகிழும் வருக அவரை தான் முருக பக்தரா மாறுகிறோம். அந்த அளவுக்கு ராமாயண கதையிலே பாலகாண்டத்திலே பாலராமனுக்கு கௌசல்யா தேவி வருகை பருவம் பிள்ளை தமிழ் பாடுறது போல அருணகிரியார் பாடி வச்சிருக்காருன்னா இவர் ஆழ்வாரா இவர் நாயனாரா ஒண்ணுமே புரியல. அவ்வளவு ஈடுபட்டு விடார். முருகனை பத்தி பாடுற பாடலுக்குள்ள ராமனை பத்தியோ கிருஷ்ணனை பத்தியோ சொல்ல ஆரம்பிச்சார். மருது குல்லுங்கி நல்லங்க முனிந்திடு வரத நலங்கள் புனைந்த அருளுங்குரல் வடிவன் நெடுங்கடல் மங்க ஓரம்புகை தொடுமீழி என்று பெருமாளை பத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்படியே மெய்மருந்து போயிடுவார். ராமாயணம் பாரதம் பாகவதம் எல்லாம் குதிச்சுன்னு ஓடி வர்றதுல மதசிகாரி கதறி முது முதலை கவர்தர நெடிய மடு நடுவில் வெறுவி ஒரு விஷயாதி மூலம் என வரு கருணை வரதன் கஜேந்திர ஆழ்வாருக்கு அருள் பண்ணின சரித்திரத்தை சொல்லிட்டாரு. சீர்பாத வகுப்பினுடைய கடைசி பகுதி. ஈகல் இரணியனை நுதி யுகிரின் மகிருமடலரி இறங்கிய சம்ஹாரம் நரசிம்மாவதாரத்தை சொல்லிட்டார். வடிவு குரலாகி மாபலியை வலியை சிறகிட வெளியின் முகடு கிடிபட முடிய வளர்முகில் வாமனாவதாரம் திருவிக்ரமாவதாரம் மகாபலியினுடைய தலையில பாத தீட்சை கொடுத்தது எல்லா கதையும் சொல்லிட்டாரு. குரலாகி வடிவு குரலாகி மாபலியை வலிய சிறையிட வெளியின் முகடு கிடிபட முடிய வளர்முகில் நிருதம் 20 வாகு பூதரமும் மகுடம் 10 உரிய அடுபகழி விடு குறிசில். ராவணனுடைய 20 தோளும் அழிந்து போக 10 சிரமம் அழிந்து போக அம்பை விடுத்துவனாகிற ராமன் அந்த குறிசிலுடைய மருகன் என்று மருமான கொண்டு கடைசியில முடிக்கிறார். அப்படி எந்த இடத்துல எடுத்தாலும் திருப்புகழே பெருமாள் புகழ் பேசி அந்த பெருமாளுடைய மருமானாகிற அடியார்க்கு நல்ல பெருமாள் புகழும் பேசப்பெறும். அமுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் புகழும் பேசப்பெறும். அப்படி கணபதியோ சிவனோ சக்தியோ திருமாலோ முருகனுடைய புகழ பேசினாலும் சரி, அம்பிகையினுடைய புகழையே வள்ளியா பிரிச்சு வள்ளியை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா வள்ளியினுடைய இச்சாசக்தியினுடைய அன்பில் அப்படியே ஈடுபட்டு விடுவார். ஆடிய மயிலினை ஒப்புற்று பீலியும் இலையும் உடுத்திட்டு யாரினும் அழகு மிக பெற்று எவ்வனாலும் ஆகிய இதன் மிகை உற்றிட்டு மானினம் மனுள விடித்திட்டு ஆயுத கவனொரு கை சுற்றி விளையாடும் வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு
இது வரைக்கும் வள்ளியை பற்றி வரணும். வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிவேன செப்பி வீருள அடியினையை பற்றி பல காலம் வேதமும் அமரரும் சக்கரவாளமும் அறிய விலைப்பட்டு மேருவில் மிகவும் எடுத்திட்ட பெருமாளே, வள்ளிக்கு நான் அடிமை என்று மேருமலை சாட்சியாக முருகப்பெருமான் கல்லெழுத்துல எழுதி வச்சிருக்காரா? சொல்ல எழுத்துல கூட இல்லை. ஓலையத்துல எழுதினா எரிஞ்சு போயிடும், கல்லெழுத்துல எழுதினா அழியுமோ அழியாது. அப்படி மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாள் எது? பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரம் தான் மதிவானுதல் வள்ளியை அல்லது பில் துதியா விரதன் என்று சொல்லி வள்ளிக்கு நான் அடிமை என்பதாக தத்துவத்தை முருகன் பக்தர்களுக்குள்ளே பகவான் அடக்கம் என்ற சிறந்த தத்துவத்தை எழுதி வச்சு இச்சாசக்தியை பற்றி இப்படி வர்ணிக்கிறார் அருணகிரியார் என்று சொன்னால், சேனை பற்றி வர்ணிக்க ஆரம்பிச்சாலும் இரணிய தரணியும் உடையது ஒரு தனியானை என்று அம்பிகை பற்றி, தேவசேனை பற்றி, கிரியாசக்தியை பற்றி சொல்லுவார். வேலை பத்தியும் அப்படி வர்ணிப்பார், மயிலை பத்தியும் வர்ணிப்பார், சேவலை பத்தியும் வர்ணிப்பார். அப்படியே ஈடுபட்டு கொண்டு போய் கடைசியில முருகன் கொண்டு முடிப்பார். அந்த அழகு இருக்கிறதே அதுதான் அர்த்தா பத்தி நியாயம். சமஸ்கிருதத்துல கற்புடை பெண்ணுக்கு கணவனிடத்தில் இருக்க ஈடுபாடு போல கொண்டது ஒரு குறிக்கோளை ஜாக்கிரதையா சொல்லணும் என்றால், வேறு விதமான டைவர்ஷன்ஸுக்கு மனசு போனாலும் அதிலிருந்து திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு வந்து விடுறது இருக்கிறதே, அதுல அருணகிரிநாதருடைய சாமர்த்தியம் மிக சாமர்த்தியம். அதான் சந்தத்தில் எடுத்தாலும் சொந்தமா கொஞ்சது அவருடைய தமிழ். கொஞ்சம் தமிழ், கஞ்சும் தமிழ், மிஞ்சும் தமிழ், அஞ்சும் தமிழ் என்றார் போல தண்டையணி வெண்டையங்கிணி சதங்கையும் தங்கள் சிலம்புடன் மெல்லினத்தில் எடுத்தாலும் சரி, வல்லினத்தில் எடுத்தாலும் சரி, இடையினத்தில் எடுத்தாலும் சரி, குடிவாழ்க்கை என்னை மனையாட்டி பிள்ளை குயில்வோர் பிரசன்ன முடியாது. அங்க இடையினத்தை வச்சுன்னு விளையாடுறார். வல்லினத்தை வைத்துக் கொண்டு தித்தித்தைய ஒத்தப்பறிவரை நிறுத்தப்பதம் வைத்து பைரவி கொட்க நடிக்க கழுதோடு கழுகாட இப்படி எல்லாம் பாடிக்கொண்டு தத்தத்தன தனதன் என்ற சத்தத்துல எல்லாம் அழகா சொல்லுகிறார். மெல்லினத்தில் எடுத்துட்டா தண்டை அணி வேண்டிய போன்றதாகிற பாடல்கள் சந்தம் கொஞ்சுகிறது, வல்லினம் கொஞ்சுகிறது, மெல்லினம் கொஞ்சுகிறது, இடையினம் கொஞ்சுகிறது, தெய்வத்தினுடைய புகழ்கள் கொஞ்சுகின்றன. கந்த புராணம் பேசுகிறது, பெரிய புராணம் பேசுகிறது, திருவிளையாடல் புராணம் பேசுகிறது, பாகவதம், ராமாயணம், பாரதம், என்ன பாக்கியில திருக்குறளுடைய மேற்கோள்கள் எல்லாம் வருகிறது. திருப்புகழ என்னையா இல்ல, திருப்புகழ ஏதாவது இல்லைன்னா கொஞ்சம் சொல்லுங்க, நான் எடுத்துக்காட்ட முயற்சி பண்றேன். நிஜமாவே சொல்றேன், விளையாட்டா சொல்லல, ஒரு சேலஞ்சாவே. அருணகிரிநாதருடைய பாட்டுல கிடைச்ச பாட்டுக்குள்ள என்ன கருத்து உங்களுக்கு இல்லை அத்தனையும் சொல்லி இருக்கிறார். அவ்வளவு அழகா ஆழ்வார்கள் சரித்திரம் சொல்லியிருக்காருன்னா நம்புவீடா நீங்க? அருணகிரிநாதர் போய் ஆழ்வார் சரித்திரம் ஏன் சொல்லணும்? திருப்பரங்குன்ற திருப்புகழ வண் தமிழ் பயில்வோர் பின் திரிகின்றவன், வன்மையான தமிழ் பயில்வோராகிற திருமழிசை ஆழ்வார் பின்னாடி திரிஞ்சுட்டு போனான் பெருமாள் என்று காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருவிக்கா என்ற கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி என்ற பெருமாள் செய்த சரித்திரத்தை பாடுறார். நாயன்மார்கள் சரித்திரத்தையாவது சைவ குடும்பத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணிய சுவாமி முருகன் சொன்னா அப்பாவை நினைக்க வேண்டாமா, அதனால சிவ நாயன்மார்கள் சரித்திரத்தை சொன்னார்னு நினைக்கலாம். சிவனுடைய பத்னி அம்பிகை முருகனுடைய அம்மா, அதனால அம்மா புகழ சொன்னார். முருகனுக்கு அண்ணா கணபதி, அதனால எல்லாம் சிவ குடும்பம், அதனால சொல்லிவிட்டாரு சொல்லலாம். விஷ்ணு அவருக்கு மாமா, விஷ்ணுனுடைய மாப்பிள்ளை முருகன் மருமானாகவும் இருக்கிறார், நெவ்வியும் மாப்பிள்ளையாகவும் இருக்கிறார். சன்னில்லா ரெண்டு உறவு சுப்பிரமணிய சுவாமிக்கும் பெருமாளுக்கும். அப்ப பெருமாள் விஷயத்துல அருணகிரிநாதர் அது ஒரு பெரிய அற்புதமா எடுத்துக்கொண்டு திருப்புகழ் பாட்டு பூராமே பெருமாளே பெருமாளேன்னு பாடினார், பெருமானேன்னு கூட பாடுனதா தெரியலையே. தம்பிரானேன்னு பாடிருக்காரு ஒரு சில பாட்டு, உரியாபிராமனேன்னு ஒரு பாட்டு, முருகோனேன்னு ஒரே ஒரு பாட்டு, அநேகம் பாட்டு மேக்சிமம் 10%ல 99% சொல்லலாம் பெருமாளே பெருமாளேன்னு பாட்டு. திருப்புகழ தான் இல்ல, அடியாருக்கு நல்ல பெருமாள், அவன குலமடங்க பொடியாக்கிய பெருமாள், திருநாமம் புகழ்பவரேன்னு அலங்காரத்துல சொல்றார். பூங்கழல் கட்டும் பெருமாள், கலாப புறவிமிசை என்று கந்தர் அலங்காரத்துல சொல்றார். பெருமாள் பெருமாள்னு சொல்லியே வைஷ்ணவர்களையும் இழுத்து விட்டாருன்னு அருணகிரிநாதர். எங்க வள்ளிமலை சுவாமியுடைய சிஷ்யாள்ல அநேக பேர் நாமஞ்சாத்தின வைஷ்ணவர்கள், திருமண்காப்பு அணிந்து கொண்டிருக்கிற பக்தர்கள் இன்னைக்கும் உண்டு. அப்ப முருகப்பெருமானுடைய பக்தி அருணகிரிநாதர் வாக்கு மூலமா பரவுறது. சைவம் வைஷ்ணவம் என்ற சண்டை கிடையாது. சைவம் சாக்தம், சைவம் கணபத்தியம், கணபத்தியம் கௌமாரம், கௌமாரம் சௌரம் என்ற வித்தியாசம் கிடையாது. ஷண்மதத்தையும் சொல்லியிருக்கார் அருணகிரியார். ஷண்மதத்தையும் சொன்னாலும் உண்முகமா ஷண்முகத்தையே நினைச்சான். அருசமய சாஸ்திர பொருளோனே, அறிவுள் அறிவார்ப்புண கடலோனே, குரு முனிவ நேத்துமு தமிழோனே, குமரகுரு கார்த்திகை பெருமாள் என்று பாடுவார். 6 சமய சாஸ்திரத்துக்கும் நீ ஆறுமுக பெருமானாய் இருந்து அருள்பாலிக்கிறாய் என்று. ஷடுசமயம் காண்டற்கு அறியானே, சபதமுடன் தாண்டி தகரூர்வாய், திருமுருகன் பூண்டி பெருமாளின் அவிநாச பக்கத்தில் இருக்க திருமுருகன் பூண்டிக்கு ஷட்சமயத்தாலே காண முடியாதவன் என்று சொல்லுகிறார். சௌர சமயமாகிற சூரிய சமயத்தை பற்றி ஜோதி வழிபாடு எழுந்தது. ஜோதி நடுமுடி பெருமாளே, நித்த ஜக ஜோதி பெருமாளே, தீபமங்கள ஜோதி நமோ நம, எங்க பார்த்தாலும் ஜோதியை பற்றி சொல்லுவார். அருணகிரிநாதர் ஷண்மதத்தையும் சாமரசியப்படுத்தினவர், தமிழிலே பாடினவர், சமஸ்கிருதமாகிற பாஷையிலையும் வித்தியாசம் கிடையாது. அதுதான் திருப்புகழுக்கு இருக்கிற சிறப்பு. திருப்புகளே இப்ப ஜட்டிலதரங்கிற பகுதியை நினைச்சோமே ஒரே சமஸ்கிருதம். கந்தரலங்காரத்துல ஒரு பாட்டு சொன்னார், எனக்கு தமிழ் வடமொழிங்கிற வித்தியாசம் கிடையாது, தமிழா வஸ்தின்னு மனசுல நினைச்சு தமிழ் வாழ்கன்னு கத்தின்னு போறத விட சமஸ்கிருதத்தையும் நான் ஒழுங்கா கத்துக்கொண்டு 2 கண்ணா பாவித்தேனா எனக்கு சிறப்பு வரும் என்று அறிந்து தெரிந்து புரிந்து அருணகிரியார் சிகராத்திரி கூறிட்ட மேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஹரிபாஷ சங்கிராம பணாம குடனிகராட்சம பக்ஷ பக்ஷி துரங்க நிருபகுமர குஹ ராட்சச பக்ஷ விக்ஷோபதீர குண துங்கனே
இது சமஸ்கிருதமா தமிழா கொஞ்சம் தெரிஞ்சுவா சொல்லுங்க. கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு சிகராத்ரி, அதுதான் சமஸ்கிருத வார்த்தை முதல்ல. கூறுயிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ, அது வரைக்கும் தமிழ் நடுப்புற. பணி பாச சங்கிராம பணாமகுட நிகர அக்ஷம பக்ஷ பக்ஷி துரங்க நிருப குமர குக ராட்சதபக்ஷ விக்ஷோப தீர குணதுங்கனே, ஒரே சமஸ்கிருதமா கொளுத்தி தள்ளி விட்டாருன்னு அர்த்தம் சொல்றதுக்கு 4 நாள் ஆகும் இந்த பாட்டுக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அருணகிரிநாதருக்கு வடமொழி தென்மொழின்னு பேதம் கிடையாது, ரெண்டும் கலந்து நன்றாக செய்யப்பட்டதாகிற சமஸ்கிருதம் தமிழ். ரொம்ப இனிமையா இருக்கிற தமிழ் தான் சமஸ்கிருதம். சமயகிருத்தம் சமஸ்கிருதம் நன்னா செய்யப்பட்ட பாஷை மட்டும். இனிமையோடு தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ் அமிர்தம் போல இருக்கிற தமிழ். தமிழ் வசதி சமஸ்கிருதம் மட்டும், சமஸ்கிருதம் வசதி தமிழ் மட்டும், ரெண்டுமே சண்டை போடாது, ரெண்டும் வசதி தான். ஆரணமும் தென்தமிழும் ஆயினான்காள். அப்புறம் சாமி சொல்றார், தேவாரமாகிற தமிழ் மொழியும் சரி சமஸ்கிருத வேதமாகிற நான்மொழியும் சரி, இறைவனுடைய கண்கள் வடமொழியும் தென்தமிழும் ஆயினான். ஆரியம் திராவிடம் அவருக்கு வித்தியாசம் இல்லை, ரெண்டு கண்கள்னு சொல்வார். ஆனா அருணகிரியார் சமஸ்கிருதத்தை நிறைய கலந்து பாட்டுக்காரன்னு பல பேர் திருப்பொழி படிக்கிறது இல்லை, அது கூட பாக்குறோமோ லோகத்துல, அது ஒரு தேசம், வேற ஒண்ணும் இல்லை. தமிழ பாட்டு சமஸ்கிருதம் சந்த பாட்டுக்கு இப்படித்தான் சொல்லுவார் அவர். சந்த பாட்டுன்னா சமஸ்கிருத பாஷைகள் வந்துதான் தீரும். சமஸ்கிருதம் தமிழும் கலந்து மணிப்புரோளமா இருந்தா தான் சந்த தமிழ் பாட முடியும், அதுதான் சொந்த தமிழா வரும். அதனால நிறைய வடமொழியை கலந்துட்டார், தனித்தமிழில் பாடவில்லை, அதனால திருப்புகழ் ஒதுக்குக அப்படின்னு சில பேர் போட்டு இப்ப கூட இருக்காள்னே. மகா பாப்பம் இதெல்லாம் நினைக்கவே கூடாது. இடைக்காலத்திலே அருணகிரிநாதர் பாடின பிற்பாடு திருப்புகழை ஒதுக்கி வச்சிருந்தார்கள் ஜனங்களே. ஏன் வைசியஸ்திரிகளை விலைமாதர்களை வைகின்ற பகுதிகளை படிச்சுட்டு புலை மாதர்களாகிற கொலை மாதர்கள் விலை மாதர்களை வைகிற பகுதியை போய் பொது மாதர்கள் அவர்களை வைகிறான்னு நினைக்காம பொதுவா மாதர்களை வைகிறான்னு தப்பா நினைச்சுட்டார். பொது மாதர்களை வைக்கிறது வேற, பொதுவா மாதர்களை வைக்கிறது வேற இல்லையோ. பொதுவாகவே பெண்களை இடிக்கிறார், பரியாசம் பண்ணார், இவர் திட்டுகிறார், பெண்களை தப்பா நினைக்கிறார் என்று சொல்லி பெண்கள் எல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல வள்ளிமலை சாமிகளா தோன்றுவதற்கு முன்னே, பல நூற்றாண்டுக்கு முன்னே, 6 நூற்றாண்டுல அருணகிரிநாதர் காலத்துக்கு பின்னே ஒரு இடைக்காலத்துல தடை இருந்தது, பேன் பண்ணியிருந்தார்கள், திருப்பொழி ஒருத்தர் படிக்கிறது இல்லை. அது மாத்திரமல்லாமல் சிறிய ராஜாக்கள் எல்லாம் கூட இறந்து போவார்கள். இப்படி சார்ந்த மன்னரும் குடி சார்ந்த மன்னரும் பிடிசாம்பல் பட்டு அழிவார் என்று சில கருத்துக்களை எல்லாம் பட்டினத்தடிகளாரை பின்பற்றி சொல்லியிருக்கார் இவர். யுகமாந்திர சக்கரவர்த்தி சரி இந்த ஞாயிற்று அதாவது திருவாஞ்சியத்தை திருப்புகழ் பண்ண நூல்கள்ல பிடி சாம்பர் பட்டது அருகிலர் அப்படின்னு. ஓஹோ, இவர் ராஜாக்கள் சிற்றரசர்கள் எல்லாம் சதிக்கிறார், ராஜாக்கள் சாகணும்னு வைக்கிறாருன்னு நினைச்சிட்டு சில சிற்றரசர்கள் இந்த நடுவில் வந்த ராஜாக்கள் எல்லாம் பூஜாக்கள் ஆகணும்னு தலையில் எடுத்தாருக்காக திருப்புகழை பேன் பண்ணினான் பாவம். ஏன்னா இப்ப இல்லையே அந்த ராஜாக்கள், இப்ப நாமெல்லாம் தான் ராஜாவா இருப்போம்.